வெவ்வேறு எண் மதிப்புகளை ஏற்கக்கூடியது எது? மாறி. மாறி என்பதன் பொருள் வேறுபட்ட மதிப்புகளை ஏற்கக்கூடியது. 16x-7 என்னும் கோவையின் மாறி. மாறினாக்க மாறக்கூடியது. எக்ஸுங்கிற இடத்துல நம்ம எந்த வேல்யூ வேணாலும் அப்ளை பண்ணலாம். அதனால் எக்ஸுங்கிறது தான் இதில் மாறி. 2y-6 என்னும் கோவையின் மாறிலி உறுப்பு. மாறிலிங்கிறது மாறாத எண் மதிப்பு தான் மாறிலி. ஸோ இதில் -6ங்கிறது தான் மாறிலி. -5 PQR என்ற உறுப்பில் உள்ள மாறிகள். மாறிகள்னாவே மாறக்கூடியது. ஸோ PQR அப்படிங்கிறது தான் மாறி. -7 MN என்னும் உறுப்பின் எண்கெழு. எண்கெழு அப்படிங்கிறது -7ங்கிறது தான் எண்கெழு. -XY என்ற உறுப்பின் எண்கெழு. எந்த நம்பருமே இல்லைன்னா அந்த இடத்துல 1 இருக்கிறதா அர்த்தம். ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ -1. x/7ன் எண்கெழு. இங்கே தொகுதியில் எந்த நம்பருமே இல்லை. அதனால் அந்த இடத்துக்கு 1ன்னு வச்சுக்கலாம். /7 பகுதியில் உள்ள 7. ஸோ 1/7 தான் x/7ன் எண்கெழு. -m/5ன் எண்கெழு. mக்கு பதிலாக 1 போட்டுக்கலாம். ஸோ -1/5. ஒரு உறுப்பில் எண்கெழு இல்லாத போது அதன் எண்கெழு டேஸ் என கருதப்படுகிறது. 1. எண்கெழு இல்லாமல் x yன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இடத்துல நம்ம 1ன்னு போட்டுக்கலாம். -5 x/7 + 3/7 x/4 -3x³ + 7x² - 1ல் உள்ள x³ கெழு என்னன்னு கேட்டிருக்காங்க. x³ இந்த இருக்குது. ஸோ x³ கெழு -3. 7x³ - 14 x² y + 14xy² - 5ல் x² yன் கெழு. x²y இந்த இருக்குது. ஸோ இதோட கெழு -14. -7 6s ஸின் கெழு. ஸின் கெழுங்கிறது பேலன்ஸ் இருக்கிற -7 6 அதுதான் ஸின் கெழு. -5 a³bcயில் 5a² கெழு. இந்த 5a², இந்த 5 இந்த a³ உள்ள a² இதோட கெழு என்னென்னா பேலன்ஸ் இருக்கிற இந்த a³ a² இங்கே வந்துடுமா. ஸோ பேலன்ஸு ஏங்கிறது இங்கே மிச்சம் இருக்கும். அந்த abc அதுதான் 5a²ன் கெழு. -3/4 a²b என்ற உறுப்பில் a²bயின் கெழு. a²bயின் கெழு இங்கே பேலன்ஸ் இருக்கிற -3/4. -3/5 a³b³ என்ற உறுப்பில் a³ கெழு. a³ இந்த இருக்குது. அதோட கெழு என்னென்னா அதை தவிர மீதம் இருக்கிற -3/5 p³ அதுதான் இந்த a³ கெழு. -4/3 ab² + 1/4 bc² + 3ca² என்ற இயற்கணித கோவையில் உள்ள உறுப்புகளின் எண்கெழுக்களின் பெருக்கற்பலன். பெருக்கற்பலன்னு கேட்டதுனால எண்கெழுக்களின் பெருக்கற்பலன். அதனால் எண்கெழுக்களை மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். -4/3 × 1/4 × 3. இந்த 4க்கு இந்த 4க்கு அடிச்சிடலாம். இந்த 3க்கு 3க்கு அடிச்சிடலாம். மிச்சம் இருக்கிறது இந்த 1. இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால -1. 3ab + 4c - a என்னும் கோவையில் மொத்தம் டேஸ் உறுப்புகள் உள்ளன. மொத்த உறுப்புகளோட எண்ணிக்கை 3. 1 2 3. ஸோ மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை 3. 5abc + 5ab + 5a + 5 என்னும் கோவையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. இதில் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னா 1 2 3 4. மொத்தம் 4 உறுப்புகள் இருக்குது. abc + bca + cab என்ற கோவையானது
ஒரு உறுப்புக்கோவையா இருவுறுப்புக்கோவையான்னு கேட்டிருக்காங்க. ஏபிசி ப்ளஸ் பிசிஏ ப்ளஸ் சிஏபி. இதை நம்ம மாற்றி எழுதிக்கலாம். ஏபிசி ப்ளஸ் இந்த பிசிஏவையும் ஏபிசின்னு எழுதிக்கலாம், சிஏபியையும் ஏபிசின்னு எழுதிக்கலாம். மொத்தம் 3 ஏபிசி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஓருறுப்புக்கோவை. ஏ = 3 பி = 2 எனில் 7a - 4bயின் மதிப்பு. ஏக்கு பதிலாக 3ங்கிற வேல்யூவையும் பிக்கு பதிலாக 2ங்கிறதையும் அப்ளை பண்ணணும். ஏங்கிற இடத்துல 3ஐயும் இந்த பிங்கிற இடத்துலையும் 2ஐயும் போடுவோம். 7 3 21, 4 2 8. 21ல் 8 போச்சுன்னா பேலன்ஸு 13. x = -2 மற்றும் y = 2 எனில் 4x - 3yயின் மதிப்பு. இந்த 4x - 3y எடுத்துக்கிட்டு எக்ஸுங்கிற இடத்துல -2ஐயும் ஒய்ங்கிற இடத்துல 2ஐயும் அப்ளை பண்ணலாம். 4 2 8, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -8, இந்த மைனஸ் இங்கே அப்படியே வந்துடும். 3 2 6, மைனஸு மைனஸு ப்ளஸ்ஸு. ஸோ 8ஐயும் 6ஐயும் கூட்டினா 14. பெரிய நம்பருக்கு முன்னாடி உள்ள மதிப்பு மைனஸ் போட்டுக்கலாம். b = 1, q = 2 மற்றும் r = 3 எனில் b² - q² + r² - pqr. அதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல பிங்கிற இடத்துல 1, க்யூங்கிற இடத்துல 2, ஆறுங்கிற இடத்துல 3 போடணும். ஸோ 1² - 2² + 3² -1 2 3ன்னு இந்த PQRக்கு பதிலாக அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். 1² 1, இந்த -2² 4 + 3² 9, -3 2 6. 1 - 4 அப்படியே வந்துடும். 9ல் 6 போச்சுன்னா பேலன்ஸு 3. 1 - 4, இதை கழிச்சோம்னா -3 கிடைக்கும். இந்த ப்ளஸ்ஸு இந்த 3, -3 + 3 0. ஸோ இதோட ஆன்சர் 0. m = 2, n = -1 எனில் 3m + 2n என்ற கோவையின் மதிப்பு. இதுவும் எம்ங்கிற இடத்துல 2ங்கிறதும் என்னங்கிற இடத்துல -1 அப்ளை பண்ணணும். இப்போ 3 2 6, 2 2, 6ல் 2 போச்சுன்னா பேலன்ஸு 4.